அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1. டோட்டலா பார்த்தீங்கன்னா 85 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். லைன் பை லைன் கொஷின்ஸ். ஸ்கூல் புக்கு படிச்சிட்டிங்கன்னா ரிவிஷனுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயல் 1ல் என்னென்ன டாபிக் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எங்கள் தமிழ், ஒன்றல்ல இரண்டல்ல, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும், சொல படைகள், அடுத்து குற்றியலுகரம் குற்றியலிகரம். ஸோ இதுல இருந்து தான் டோட்டலா 85 கொஷின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். பாடம் 1 எங்கள் தமிழ். எங்கள் தமிழ் என்ற கவிதையின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். எங்கள் தமிழ் என்ற கவிதையின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை எழுதியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும் என்ற வரிகளின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாரின் பன்முகத்தன்மை: தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி போன்ற நூல்களை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் வே. ராமலிங்கனார். அடுத்து கொஷின் நம்பர் 10. சொல்லும் பொருளும். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறி, குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற, நெறி, வழி. அடுத்து பிரித்து எழுதுக. வானொலி, வான் கூட்டல் ஒலி, குரலாகும், குரல் கூட்டல் ஆகும். அடுத்து பாடம் 2 ஒன்றல்ல இரண்டல்ல. ஒன்றல்ல இரண்டல்ல என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை, செழும் பரிபாடல், கலபகங்கள் 8 தொகை என்ற வரி இடம்பெற்றுள்ள கவிதை ஒன்றல்ல இரண்டல்ல. சொல்லுக்கு தலை கொடுத்தால் அருள் மீறி இந்த வள்ளலாம், குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? ஆன்சர் பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார்? ஆன்சர் குமண வள்ளல். பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் உடுமலை நாராயண கவி. அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டது சங்க இலக்கியங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 20. நமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? ஆன்சர் உடுமலை நாராயண கவி. தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். ஆன்சர் உடுமலை நாராயண கவி. இசைப்பாடல் நூல் எது? இசைப்பாடல் நூல் எது? ஆன்சர் பரி பாடல். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். ஆன்சர் பரணி இலக்கியம். அடுத்து சொல்லும் பொருளும். ஒப்புமை, இணை, அற்புதம், விந்தை, முகில், மேகம்,
உபகாரி, வள்ளல். பிரித்து எழுதுக. இரண்டல்ல, 2 கூட்டல் அல்ல. தந்துதவும், தந்து கூட்டல் உதவும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 சேர்த்து எழுதுக. ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத. அடுத்து பாடம் 3 பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழியாகும். மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்லப்படுகிறது? மொழியின் மூலமாக. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது ஆன்சர் பேச்சு மொழியாகும். பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை. உடனடி பயன்பாட்டிற்கு உதவுவது எது? ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழி. நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரிய மொழி எழுத்து மொழி. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவது ஆகியவையும் ஒலியே ஆகும் என கூறியவர் யார்? ஆன்சர் மு. வரதராசனார். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் மொழி பேச்சு மொழி. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் நன்னூல். பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். வட்டார மொழிக்கு எடுத்துக்காட்டு இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, இருக்குது, கீது என்று அவரவர் வாழும் சூழலுக்கு ஏற்ப மாற்றி பேசப்படும் மொழி வட்டார மொழி. தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழி உலக வழக்கு, எழுத்து மொழி இலக்கிய வழக்கு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவு வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியவர் ஆன்சர் தொல்காப்பியர். நல்லா சாப்பிட்டான், அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் என்பது பேச்சு மொழியின் எடுத்துக்காட்டு. நன்றாக சாப்பிட்டான், அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் என்பது எழுத்து மொழி இலக்கிய வழக்கு. எந்த மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் மற்றும் திருத்திக் கொள்ள வாய்ப்பில்லை? ஆன்சர் பேச்சு மொழி. எந்த மொழியில் குரல் ஏற்றத்தாழ்வு, உடல் மொழி போன்றவற்றிற்கு இடம் இல்லை? ஆன்சர் எழுத்து மொழி. குழந்தை தாய் மொழி எவ்வாறு அறிமுகமாகிறது? குழந்தைக்கு எவ்வாறு தாய்மொழி அறிமுகமாகிறது? கேட்டல் மூலம், பேசுதல் மூலம். குழந்தைக்கு பிற மொழிகள் எவ்வாறு அறிமுகமாகிறது? படித்தல், எழுதுதல். படித்தல் மூலம், எழுதுதல் மூலம். தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். எளிய நடை தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் ஆன்சர் பாவேந்தர். செந்தமிழாய் செந்தமிழை செய்வதும் வேண்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் ஆன்சர் பாவேந்தர். ஒலியின் வரி வடிவம், ஒலியின் வரி வடிவம் ஆன்சர் எழுத்து. அடுத்த பாடம் சொல வடைகள்.
சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை சொலவடைகள் எனப்படும். சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை சொலவடைகள் எனப்படும். சில சொலவடைகள். கீழே ஒரு சில சொலவடைகள் பழமொழிகளை எக்ஸாம்பிளா கீழே கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட், புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கைய ஊனித்தான் கரணம் போட முடியுமா? உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது. நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம். குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? எறும்பு ஊற கல்லும் தேயும். 4 வீட்டில கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம். கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம. அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்க கூடாது. அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அடுத்து இலக்கண பகுதி. குற்றியலுகரம், குற்றியலிகரம். தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து, சார்பெழுத்து என 2 வகையாக பிரிப்பர். முதல் எழுத்து மொத்தம் 30, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். குற்றியலுகரம் என்பதனை பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குசுடு துபுரு ஆகிய வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது தனக்குரிய 1 மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது குற்றியலுகரம் எனப்படும். குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. குற்றியலுகரத்தின் எடுத்துக்காட்டுகள். முற்றியலுகரம் என்பது தனக்குரிய எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் 1 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்கிறோம். 1 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்கிறோம். முற்றியலுகரம் எடுத்துக்காட்டு புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, 7. தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படும் அசை சொற்கள். தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படும் அசை சொற்கள். கரம், கான், காரம், கேனம். குறில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் எது? கரம். எடுத்துக்காட்டு அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் காரம். எடுத்துக்காட்டு மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் கான். எடுத்துக்காட்டு ஐகான், ஔகான். ஆயுத எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் கேனம். எடுத்துக்காட்டு அக்கேனம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். நெடில் தொடர் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. குற்றியலுகரத்தின் எடுத்துக்காட்டு நெடில் தொடர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 75. ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வருவது நெடில் தொடர் குற்றியலுகரம். மென் தொடர் குற்றியலுகரத்தின் எடுத்துக்காட்டு பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. இது எல்லாமே மென் தொடர் குற்றியலுகரத்தின் எடுத்துக்காட்டு. அடுத்து 77 கொஸ்டின் நம்பர். வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். வன் தொடர் குற்றியலுகரத்தின் எடுத்துக்காட்டு பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று.
இடைத்தொடர் குற்றியலுகரத்தின் எடுத்துக்காட்டு எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம் எனப்படும். குற்றியல் இகரத்தின் எடுத்துக்காட்டு வரகியாது, கொக்கியாது, தோப்பியாது, நாடியாது எனப்படுவது யாது? குற்றியல் இகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் இகரம். மியா என்பது ஓர் அசைச்சொல். மியா என்பது ஓர் அசைச்சொல். குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. கொஸ்டின் நம்பர் 84. தொகை சொற்களை விரித்து எழுதுக. இருதிணை இருதிணை உயர்திணை அஃறிணை. முக்கனி மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். நாற்றிசை வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு. ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அறுசுவை துவர்ப்பு இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு உவர்ப்பு. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். குற்றியலுகர வகைகள். நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து கலைச்சொல் அறிவோம். மீடியா ஊடகம், லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல், ஃபோனாலஜி ஒலியியல், ஜேர்னலிசம் இதழியல், மேகசின் பருவ இதழ். பப்பட் பொம்மலாட்டம், ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம், டயலாக் உரையாடல்.